மகாபாரத போர் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் காந்தாரியோட சாபத்தினால யாதவ குலமே அழிந்து போனது. ஆனா அதை ஸ்ரீ கிருஷ்ணரால தடுக்க முடியல. நம்மளோட அவதாரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்ச ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வேடன் விடுற அம்பு அவர் மேல பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. கிருஷ்ணர் இறந்த செய்தி பாண்டவர்களை ரொம்பவே பாதித்தது. கிருஷ்ணரே இருந்துட்டார்னா நமக்கு முடிவு காலம் வந்துருச்சுங்கிறத உணர்ந்த தர்மன் இந்த உலக வாழ்க்கையை துறக்க முடிவு பண்றாரு. தன்னோட இந்த முடிவை பத்தி அவரோட தம்பிங்க கிட்டையும் பாஞ்சாலி கிட்டையும் சொல்றாரு. அவங்களும் உலக வாழ்க்கையை துறக்க முடிவு பண்றாங்க. அர்ஜுனனோட மகனான அபிமன்யுவின் மகன் பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டிட்டு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் நாட்டை விட்டு கிளம்பி இமயமலையை தாண்டி இருக்க மேருமலையை நோக்கி போறாங்க. ஆசாபாசங்களை எல்லாம் முற்றிலும் துறந்து மேருமலையை கடப்பவர்கள் மனித உடலோடு சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதனால தங்களோட அரச சுகபோக வாழ்க்கையை முற்றிலும் துறந்து மோட்சத்தை நோக்கி அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. தருமன் வளர்த்த ஒரு நாயும் இந்த பயணத்துல இவங்களோட போகுது. மேருமலைக்கு யாத்திரை போறவங்க திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கு. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்க எல்லாருமே ஒருத்தர் பின் ஒருத்தரா போறாங்க. இவங்களுக்கு பின்னாடி கடைசியா தருமன் வளர்த்த நாயும் போகுது. பல நாட்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சு இவங்க எல்லாருமே மேருமலை கிட்ட வராங்க. மேருமலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திரௌபதி திடீர்னு மயங்கி கீழே விழுந்து இறந்து போறாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி எதற்காக இறந்து விட்டாள் அப்படின்னு தருமன் கிட்ட கேக்குறாரு. ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டிய திரௌபதி அர்ஜுனனிடம் மட்டும் கூடுதலான அன்பை காட்டினாள். அதனால் தான் அவளால் இந்த பயணத்தை தொடர முடியவில்லை அப்படின்னு தருமன் திரும்பி பார்க்காமலேயே பதில் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் சகாதேவன் மயங்கி கீழே விழுந்து இறந்து போறாரு. சகாதேவன் எதற்காக இருந்தான் அப்படின்னு பீமன் தருமன் கிட்ட கேக்குறாரு. தனக்கு தெரிந்த அளவிற்கு சாஸ்திரம் வேறு யாருக்கும் தெரியாது என்கிற கர்வம் சகாதேவனுக்கு உண்டு. அதனால் அவனால் இந்த பயணத்தை தொடர முடியவில்லை அப்படின்னு தருமன் திரும்பி பார்க்காமலேயே சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நகுலனும் இறந்து போறாரு. அதற்கான காரணத்தை பீமன் கேட்க தன்னை விட ஒரு அழகன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்கிற கர்வம் நகுலனுக்கு உண்டு. அதுவே அவன் இறப்பிற்கு காரணம் அப்படின்னு தர்மன் திரும்பி பார்க்காமலேயே சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அர்ஜுனனும் இறந்து போறாரு. அதற்கான காரணத்தை பீமன் தருமனிடம் கேட்க வில்வித்தையில் அவனை மிஞ்ச ஆள் இல்லை என்கிற கர்வம் தான் அவனை வீழ்த்தியதுன்னு சொல்லிட்டு தர்மன் நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டே இருக்கும்போது தனக்கு தலை சுற்றுவதை உணர்ந்த பீமன் தள்ளாடி கீழே விழும் சமயத்துல என்னால் இந்த பயணத்தை ஏன் தொடர முடியவில்லை அப்படின்னு கேக்குறாரு. உன்னை விட பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை என்ற கர்வம் உனக்கு என்று தருமன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பீமன் இறந்து போறாரு. இப்படி தன்னோட மனைவியும் 4 சகோதரர்களும் இறந்து போனாலும் கூட அவர்களை திரும்பி பார்க்காமல் தொடர்ந்து பயணித்து மேருமலையின் உச்சியை அடையறாரு தர்மன். அவருக்கு பின்னாடி அவர் வளர்த்த நாயும் கூடவே வருது. தர்மரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக தேவேந்திரனே தன்னோட விமானத்தோட நேர்ல வந்திருக்காரு. தர்மன் அந்த விமானத்துல ஏறாரு. அவருக்கு பின்னாடி அவர் வளர்த்த நாயும் ஏறுது. நாய்க்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு தேவேந்திரன் சொல்ல விமானத்துல வச்ச கால தர்மன் திரும்பி எடுக்கிறாரு. என்னை நம்பி இவ்வளவு தூரம் என் பின் வந்த நாயை இங்கு தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி சொர்க்கத்திற்கு வர முடியும்? நான் இங்கேயே இருந்து விடுகிறேன்னு தர்மன் சொல்ல அப்போ அங்கிருந்த நாய் மறைந்து தர்மதேவன் நிற்கிறாரு. சொர்க்கமே கிடைக்கிறது என்றாலும் உன்னை நம்பி வந்த நாயை கூட கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகிறேன். எத்தகைய சூழ்நிலையிலும் நீ தர்ம நெறியில் இருந்து பிறழவில்லை. ஆகையால் மகிழ்ச்சியோடு நீ சொர்க்கத்திற்கு செல் என்று கூறிவிட்டு தர்மதேவன் அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. இப்படித்தான் பாண்டவர்களோட இறுதி வாழ்க்கை முடிஞ்சது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.